ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியரே போற்றி போற்றி. சித்ரா பௌர்ணமி அன்று ஏற்க வேண்டிய பயிற்சிகள் குறித்து சத்குரு வழங்கிய அருளுரை. ஈசனின் பேரொளியினையும் ஆதிபரா சக்தியின் பேரோசையினையும் தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். சத்தியங்கள் என்றுமே அழிவதில்லை. அணுக்களின் ஆற்றல்கள் என்றுமே பெருகிக் கொண்டிருக்கும். பொழியும் மழை நீர் சேமிக்கப்படல் வேண்டும் எனில் பாத்திரம் வெற்றிடமாய் நிலைக்க வேண்டும். தேகம் எனும் பாத்திரமானது கழிவுகள் நீங்கி தூய்மையுற்றால் வெற்றிடம் பெருகும். இறை ஆற்றல் எனும் மழை நீரும் சேமிக்கப்படும். அன்பு ஆன்மாக்களே, உதித்துள்ள பொற்காலம் எனும் சத்திய யுகத்தினுள் அனைவரும் பிரவேசம் காண வேண்டும் எனில் உடற்கழிவுகளை நீக்கி தூய்மையுற வேண்டும். உடற் சக்கரங்களை தூய்மையுறுத்தி தேகம் அதனை வெற்றிடம் நிறைந்த ஆற்றல்களால் நிறைத்திட உயர் ஆன்மாக்கள் ஒன்று கூடி முயல்வதனை அனைவரும் உணர வேண்டும். இறைவனால் நிகழ்த்தப்படும் இந்நிகழ்வுகள் வெகு அபூர்வமானவை. இவை தொடர் செயலாய் நிகழ்ந்தேறிடும். எனினும் சீம்பாலினை போன்ற பலனை இத்தருணத்திலேயே அருளிடும். அனைவரும் ஆழமாய் உணரக் கடவது. 49 தினங்களும் ஆற்றும் பயிற்சிகள் தேகத்தின் சக்கரங்களை தூய்மையுறுத்தும். தொடர் செயலாய் பற்பல நன்மார்க்கங்களும் உதித்திடும். உடல் தூய்மையுற்றால் மாத்திரமே சக்கரங்கள் சீராய் இயங்கும். ஆற்றல்கள் எனும் உயிர் சக்தி பூரணமாய் மூலாதாரத்தினை சென்றடையும். தேகம் முக்தி பெற வேண்டும் எனில் உயிர் ஆற்றல்கள் எனும் நாத விந்து சக்தியானது மூலாதாரத்திலிருந்து மேலெழுந்து சகசிராராவை அடைய வேண்டும். உருவாகும் சுழுமுனை நாடி என்பது மூலாதாரத்தை அடைய வேண்டும் எனில் உடற்சக்கரங்கள் 1225 சீரடைய வேண்டும். சித்திரை எனும் உயர்ந்த கால அங்கத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்டு அருளப்பட்டுள்ள பயிற்சிகளை அனைவரும் உணர்ந்து ஏற்றிடுங்கள். இது காலம் வரை இதனை உணராத ஆன்மாக்களுக்கும் உணர்த்திடுங்கள். உதிக்கும் சித்திரை முழுநிலவு என்பது அதி உன்னத ஆற்றல்களை இப்பூமிக்கு செலுத்திடும். அத்தருணத்தில் அனைவரும் தேக சுத்தியினை எளிதாய் பெற்றிடுவர். உணர்ந்து பயிலும் அன்பு ஆன்மாக்களே, உணராத ஆன்மாக்களும் விழிப்புணர்வு பெற்று உய்வுற நீங்கள் உதவிடல் வேண்டும். காலத்தினால் உருவாகியுள்ள ஓர் உன்னத நிலையினை பயனுறுத்திடுங்கள். பல மனிதர்கள் உணராத காரணத்தினாலும் இயலாத காரணத்தினாலும் அறியாமையினாலும் உருவாகிக் கொண்டிருக்கும் பொற்காலம் குறித்து பூரணமாய் அறியவில்லை எனில் அன்பு சீடர்கள் அனைவரும் பற்பல ஆன்மாக்களை விழிப்புறச் செய்திடல் வேண்டும். சித்திரையின் முழு நிலவு என்பது அன்பாலயம் உதித்து மலர்ந்த உன்னத தினமாகும். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரினில் இறைவன் பவனி வரும் ஓர் உன்னத தினமாக இதனை ஏற்க வேண்டும். உங்களை நாடியே வரும் இறை ஆற்றலை ஏற்று சேமிக்க தேகம் பொலிவாய் அமைய வேண்டும். விழிப்புணர்வுடன் அனைவரும் செயலாற்றுங்கள். சூழ்ந்திருக்கும் மானுட ஆன்மாக்களை விழிப்புறச் செய்திடுங்கள். நீங்கள் கற்று உணர்ந்த யோக பயிற்சிகளையும்
தியான நிலைகளையும் தொகுத்து அனைவருக்கும் பகிர்ந்திடுங்கள். அநாகத சக்கரம் வரை விழிப்படைந்து விட்டால் விஷுக்தியும் ஆக்ஞையும் சகசிராராவும் பூரண விழிப்பு கொள்ளும். பலரும் மூலாதாரம் சீரற்று இயங்குவதினாலும் சுவாதிஷ்டானம் மற்றும் மணிப்பூரக சக்கரங்கள் செயல் இழந்த காரணத்தினாலும் எண்ணற்ற பிணிகளை ஏற்றுள்ளனர். மேலும் பொருளின்றியும் அருளின்றியும் வாடுகின்றனர். அன்பு சீடர்கள் யாவரும் மற்ற பிற ஆன்மாக்களையும் விழிப்புறச் செய்திடல் வேண்டும். யாம் உணர்த்தும் வண்ணம் ஒவ்வொருவரும் செயலாற்றுங்கள். இதுவரை கற்று உணர்ந்த யோக பயிற்சிகளை கொண்டு மற்ற பிற மானுட தேகங்களும் உய்வுறும் வண்ணம் செயலாற்றுங்கள். ஆனந்தமாய் சுற்றித் திரியும் சிறு பிள்ளைகளும் பூரணமாய் பயன் பெறட்டும். சூழ்கின்ற ஆன்மாக்களுக்கு உடற்சக்கரங்கள் குறித்த விழிப்புணர்வு உதிக்கட்டும். பல ஆன்மாக்களை விழிப்புறச் செய்திடல் வேண்டும் எனில் கற்றவற்றை பகிர்ந்திடல் வேண்டும். எனில் 4 சக்கரங்களை சீரமைக்கும் பயிற்சி நிலைகளை ஏற்றுவிட்ட அனைவரும் அன்பினால் நிறைந்து இவ்வையகமே மலர வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்று ஆழமாய் செயல் புரியுங்கள். உருவாக்கியே அருளப்படும் கலப்பு பயிற்சிகளை அனைவருக்கும் போதித்து புண்ணியங்களை ஈட்டிடுங்கள். அஸ்வினி குமாரர்களின் பூரண ஆற்றல்களும் வெளிப்படும் தருணம் இதுவே என்பதனை உணருங்கள். தேவ மருத்துவர்கள் தோன்றும் தருணம் தேகத்தினை சமர்ப்பணம் புரிய வேண்டியது மிகவும் அவசியமாகும். தொடர் பயிற்சிகளை ஏற்பவர்கள் யாவரும் ஏனையோருக்கு கற்பிக்க வேண்டும். உங்களது ஒரு பயிற்சி காலத்தினை தியாகம் புரிந்தேனும் பிறரை ஊக்குவித்து செயலாற்றுங்கள். பலன் பன்மடங்காய் மலர்ந்திடும். சித்திரை முழுநிலவு தினமதிலே எத்தருணத்திலும் பயிற்சிகளை பிறருக்கு கற்பிக்கலாம். நீங்கள் பெற்றிட்ட ஆற்றல்களை பகிர்ந்து செயலாற்றுங்கள். இறைவனின் பேரொளி உங்களுக்குள் பூரணமாய் மலரட்டும். சத்தியம் உணர்ந்து செயலாற்றுங்கள். புண்ணியங்கள் ஓங்கட்டும். அன்பு பெருகட்டும். ஆசிகள் பல பல.